வணக்கம். மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாத கொடுத்துருக்கு. லாஸ்ட் 4 நாளாகவே இப்படி தான். தேர்ஸ்டே அன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு டாப்பிங் டெயில் போட்டு ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த முக்கியமான அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை வந்து டச் பண்ணிவிட்டு அங்கே வந்து டாப்பிங் டெயில் போட்டுச்சு. அன்றைக்கி வந்து மார்க்கெட் நெகட்டிவில் முடிஞ்சிச்சு. அடுத்த நாளும் ஒரு ஹேமர் ஃபார்மேஷன்ஸ் கொடுத்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் அதாவது நேற்று மண்டே அன்னைக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவ், நேத்தோட பாரோட ஹையில் வந்து க்ளோஸ் ஆச்சு. பட் தேர்ஸ்டே வந்து வால்யூம் நல்லா இருந்துச்சு, ஃப்ரைடே வால்யூம் கம்மியாச்சு. நேற்று ஃப்ரைடேயோட கம்மி, இன்றைக்கி அதோட கம்மி. அண்ட் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இன்றைக்கி வந்து இன்சைட் பார். நான் வந்து சார்ட் காட்டில் நீங்கள் வந்து தயவு செஞ்சு நிஃப்டியோட ஃப்யூச்சர்ஸ் எடுத்து டே சார்ட்டை போட்டு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளாரிட்டிஸ் கிடைக்கும். நான் வந்து சார்ட் காட்டலாம், பட் நீங்களும் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணும் போதும் யார் ரியலாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிளாரிட்டி இல்லாத கொடுத்துருக்கு ஒன்று. ரெண்டாவது வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டும் அதே மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த 95 பாயிண்ட்ஸ் ஸ்பாட்லேயும் 68 பாயிண்ட் ஃபியூச்சர்ஸ்லேயும் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 95 பாயிண்ட்ஸில் வந்து இன்ஃபோசிஸ் மட்டுமே 68 பாயிண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அடுத்தது டிசிஎஸ் வந்து 8.6, ஹெச்சிஎல், டாக்டர் ரெட்டி, இவங்க எல்லாமே டெக் மஹேந்திரா, இவங்க எல்லாருமே எடுத்துக்கிட்டோன்னா யூஎஸ் சம்மந்தப்பட்ட கம்பெனிஸ், ரைட்? யூஎஸோட டேரிஃப் சம்மந்தப்பட்ட கம்பெனிஸ். ஸோ இது எல்லாமே வந்து யூஎஸில் வந்து என்ன பண்ண போகிறாங்க ஒன்று. ரெண்டாவது வந்து அடுத்த 2-3 நாளில் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் பற்றி டீட்டெயில்ஸ் வரப்போகுது. நம்ம வந்து ஒரு வீடியோ போடுறோம் ரியலாக பாண்ட் பற்றி நம்ம ஏற்கனவே ஒன்று போட்டோம். ரியலாக யூஎஸில் என்ன நடக்கிறத வந்து நம்ம எதிர்பார்க்கலான்றது ஒரு டேட்டா எடுத்து நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதாவது எவ்வளோக்கு அதாவது எவ்ரி ½ அன் ஹவர் 1 ஹவர் 1 டேக்குள்ளே வந்து அவ்வளோ எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம நினச்சி பார்க்குறதோட ஃபாஸ்ட்டாக வந்து ரியாக்ஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ எந்த கண்டென்ட்டை எடுக்கிறதுன்றது தெரியாத போயிட்டுருக்கு. ஸோ இப்போ கண்டென்ட் வந்து அவ்வளோ கிடக்குது. அங்கே யூஎஸை நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சைடு யூகே வந்து எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் அவங்களோட டெஃபிசிட்ஸ், அதாவது வருமானத்துக்கும் செலவுக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா செலவு எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கு. ஸோ எக்ஸஸாக போயிட்டுருக்கு. இதே கதை தான் ஃப்ரான்ஸுக்கு போயிட்டுருக்கு. இதெல்லாம் எங்கே ரிஃப்ளெக்ஷன் ஆகும்? அவங்களோட பாண்ட் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. இது 2ஆச்சா. 3வது ஜப்பானில் வந்து பாண்ட் மார்க்கெட் வந்து சர்ன்னு மேலே ஏறிட்டு இருக்கு. அப்போ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு பணம் எக்கச்சக்கமாக தேவைப்படுது. அப்போ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? ஜப்பான் தான் வந்து ஒரு காலத்தில் இவங்க 3 பேர் தான் வந்து ஹையஸ்ட் வந்து யூஎஸ் பாண்ட்ஸை வச்சுருந்தாங்க. சைனா, இதுக்கு அடுத்தபடியாக ஜப்பான், அதுக்கு அடுத்தபடியாக சவுதி அரேபியா. இவங்க 3 பேருமே வந்து அங்கே விற்றுக்கிட்டு இருக்காங்க. இவங்க விற்கிறது இல்லாத யூஎஸும் வந்து அவங்களுக்கு பணம் தேவைன்னு சொல்லிட்டு எவ்ரி வாரம் வந்து $200 பில்லியன் வந்து பாண்ட்ஸ் விற்றுக்கிட்டு இருக்காங்க. யார்? அவங்களோட சென்ட்ரல் பேங்க் ஃபெட், ரைட்? அவங்க விற்கிறாங்க, கவர்மெண்ட் வந்து வாங்குது. எப்படி? கவர்மெண்ட் வந்து வாங்கிட்டு இருக்கு. வாங்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? நோட் அடிச்சு அடிக்கிறாங்க. ஸோ நான் கடன் கொடுக்குறேன், நானே கடன் வாங்கிக்கிறேன். ஸோ ஏதோ ஒன்று பெருசாக நடக்குது. அண்ட் இதுக்கான சைன்ஸ் ஆல்ரெடி இட் ஸ்டார்டட் ஷோயிங் இன் யூகே, ஃப்ரான்ஸ், ஜெர்மன் இன்னும் காட்டல, இந்த சைடு ஜப்பான். ஒன்று. சைனா, இந்த பிரச்சனையில் வந்து சைனாவில் நடக்கிற பிரச்சனை வந்து வெளியில் தெரிய மாட்டேங்குது. சில பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையில், அதாவது அவங்கவுங்க சொந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும் போதும் ப்ராபப்ளி சைனா வந்து தைவானை அட்டாக் பண்ணலாம்ன்றது ஒரு சைட் பேச்சுவாயிட்டிருக்கு. ஆகுமான்றது தெரியாது, பட் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும், சரியா? நம்ம மார்க்கெட்டை வந்து என்ன சிச்சுவேஷன்? நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டைரெக்ஷன் இல்லாத நிற்கிது. அந்த 25,100-150 க்ராஸ் பண்ணதுக்குமா ப்ராபபிள் நம்மளுக்கு வந்து ஒரு டைரெக்ஷன்ஸ் கிடைக்கலாம். இல்லை டவுன் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 24,350 உடச்சிச்சின்னா நம்மளுக்கு ஒரு டைரெக்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 900 பாயிண்ட்ஸ் 850 பாயிண்ட்ஸ் வந்து ரேஞ்ச் இருக்குது. அந்த ரேஞ்சில் தான் இப்போதைக்கு ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள். ஆல்மோஸ்ட் ஒரு 11 ஸ்டாக்ஸை பற்றி நான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். டிஸ்கஸ்ன்னு சொல்கிறதோட நான் வந்து உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துட்றேன். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன இருக்குது, அப்சைடு எவ்வளோ தூரம் போகுன்றதை நான் சொல்கிறேன். இது எல்லாமே வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு, இல்லை பிரேக் அவுட் ஆகிற நிலைமையில் இருக்கிற ஸ்டாக்ஸு. ஸோ தொடர்ந்து பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் டாலர் இண்டெக்ஸ் வந்து சரிஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கு. இப்போ 97.56 இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 98.5க்கு மேலே இருந்துச்சு, ரைட்? ஸோ ஆல்மோஸ்ட் 1 பாயிண்ட் வந்து கீழே குறைஞ்சிருக்கு.
டாலர் இண்டெக்ஸில் வந்து இந்த 1 பாயிண்ட் குறையுதுன்றது பயங்கர பெரிய விஷயம். சாதாரணமாக இது குறைஞ்சிச்சுன்னு சொன்னால் கோல்டு ஏறணும். ஆல்ரெடி கோல்டு ஏறிட்டு இருக்கு. பட் இன்றைக்கி வந்து கோல்டு வந்து ஒன்றும் பெருசாக ஏறல. வேரஸ் நேச்சுரல் கேஸு, க்ரூடு, பிரெண்ட் க்ரூடு, காப்பர் இது வந்து ஓரளவுக்கு ஏறி இருக்குது. காப்பர் ஒன்றும் பெருசாக ஏறல, பட் ஓரளவுக்கு ஏறி இருக்குது. சில்வர் கோல்டு வந்து சில்வர் வந்து நெகட்டிவ் சைடில் இருக்குது. 0.25% வந்து நெகட்டிவ் சைடில் இருக்குது. பட் கோல்டு வந்து பெரிய மாற்றம் கிடையாது. ருப்பியை பொறுத்த வரைக்கும் அதே லெவல் தான், ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. நேற்று 88.3 பைசா இருந்துச்சு, இன்றைக்கி 88.20 17 பைசா வந்து டிப்ரிஷியேட் ஆகிருக்கு. ப்ராபப்ளி வி ஆர் ட்ரைங் டு கோ நியர் ஆல் டைம் நியூ ஹைக்கு போகிறோம். இது வந்து எப்பயுமே வந்து ரிவர்ஸில் போகணும். டாலர் இண்டெக்ஸ் வீக் ஆச்சுன்னு சொன்னால் ருப்பி வந்து ஸ்ட்ராங் ஆகணும். அப்போ ஸ்ட்ராங் ஆகுதுன்னா அது 86, 87, 85 அது மாதிரி கீழே வரணும், ரைட்? பட் இங்கே வந்து உல்ட்டாவாக போயிட்டுருக்கு. காரணம் டேரிஃப் பயம். அண்ட் இந்தியா வந்து இந்த டேரிஃபை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகுதுன்றது தெரியாது. யூஎஸ் வந்து அவங்களோட விளாண்டுட்டு இருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவங்களோட விளாண்டுட்டு இருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் நீ என்ன வேணால் சொல்லிக்கிடா, நாங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது நாங்கள் பண்ணுறோம். ஆஸ் எ இண்டிபெண்ட் நேஷன் நீங்கள் வந்து இங்கே வாங்காதுன்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் கிடையாது. எது எங்களுக்கு நல்லதோ அது நாங்கள் பார்த்துக்குறோன்ற லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார்பில் யாருமே வந்து பெருசாக பேசுகிறது கிடையாது. கவர்மெண்ட் மோடி வந்து ஒரே ஒருத்தரை பேசினார், பிரதமர் ஒருத்தரை பேசினார், 2 தடவை பேசினார். ஜெய்சங்கர் வந்து 2-3 தடவை வந்து பேசினாங்க. நேற்று கூட வந்து ஒரு டிவி இன்டர்வியூவில் வந்து நிர்மலா சீதாராமன் நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர்கிட்ட கேட்கும் போது ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க பண்ணுறது வந்து என்னதுன்றது அது எது வேணால் இருக்கட்டும். இந்த சம்பந்தமாக ஒரே ஒரு மினிஸ்டர் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களே பேசிட்டோம், மேது யாருமே பேசல. ஸோ பியூட்டிஃபுல் ஆன்சர். அப்போனா ஒவ்வொரு மினிஸ்டரும் ஒவ்வொரு மாதிரி பேசி குழப்பணும்னு விருப்பப்படல. யூஎஸ்லேயும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ட்ரம்ப் வந்து பேசுகிறாரு பெருசாக, அது கீழே இருக்கிற அவங்க அட்வைசர்ஸ்லாம் வந்து பேசுகிறாங்க, நெகட்டிவாக பேசுகிறாங்க. இன்னொன்று சைடில் வந்து பச்சை கொடி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டுமே வந்து போயிட்டுருக்கு. செகண்டரி லெவல் டேரிஃப்ஸ் போடுறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 50% இருக்குது, இன்னும் ஒரு 25-30% போட போகிறாங்களான்றது தெரியாது. தண்ணி மேலே போகுது, ஜான் போனால் என்ன, முளம் போனால் என்ன, சரியா? எனிவே இந்தியா இஸ் பிளானிங் ஃபார் சம்திங் எல்ஸ். டேரிஃப் ஆஸ் லாங் ஆஸ் தே டோன்ட் புட் இட் ஆன் ஐடி சந்தோஷம். இருந்துச்சுன்னா அதுக்குமா பார்த்துக்கலாம். இன்றைக்கி 3 crore ஆப்ஷன்ஸு, இன்ஃபேக்ட் 3 crore 96 lakh ஆப்ஷன்ஸு. எந்த லெவலில்? 24,850 லெவலில் புட்டு சைடில். நினச்சி பாருங்கள், 4 கோடி புட்டு ஆப்ஷன் அந்த இடத்துல எழுதியிருக்கிறாங்க. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டு. ஓவராலாக நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 crore 7 lakh புட்டு வந்து எக்ஸ்ட்ரா ரைட் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி எக்ஸ்பைரியில். அவ்வளோ புட்டு வந்து 0ல் போய் முடிஞ்சிருக்கு. 5 பைசாவில் முடியும். எல்லாமே வந்து 5 பைசா. இன்ஃபேக்ட் 28,500 இந்த 4 crore புட்டு ஆப்ஷன்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா 5 பைசாவில் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி டே ஹை வந்து ஆல்மோஸ்ட் 69 rupees. அவ்வளோ கேஷ் வந்து சம்பாதிக்கிறாங்க ஆப்ஷன்ஸ் ரைட்டிங்கில். ஹையஸ்ட் காலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கான எக்ஸ்பைரியில் வந்து 24,900 வந்து எழுதியிருந்தாங்க. 16th லெவலில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹையஸ்ட் வந்து 25,000 தான் எழுதியிருக்கு. க்ளோஸ் டு அபவுட் 55 lakhs கால் வந்து ரைட் ஆகிருக்கு. ஸோ மோஸ்ட் லைக்லி அது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் ஜோனாக இருக்குது. சப்போர்ட்டில் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 24,800 வந்து ஹையஸ்ட் புட் ரைட் ஆகிருக்கு. ப்ராபப்ளி 24,700, 750 அந்த ஜோன் வந்து சப்போர்ட் ஜோனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது பேஸ்ட் ஆன் டேட்டா. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் பற்றி ஓரளவுக்கு அலசணும். கோல்டை பற்றி நம்ம பார்த்தோம். கோல்டு 24 கேரட் ருப்பி டேர்ம்ஸில் வந்து 11,300 பக்கமாக வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு ₹2, ₹5 வந்து இப்படி அப்படி இருக்குது. ஸோ 300 நீங்கள் வச்சுங்க. 11,300 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் இது வந்து 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு. சில பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, 24 கேரட் நீங்கள் சொல்கிறதுல அர்த்தம் கிடையாது, நீங்கள் 22 நீங்கள் சொல்லுங்கன்றது. ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். மார்க்கெட்டில், ஹோல்சேல் மார்க்கெட்டில் ஆகட்டும், ட்ரேடிங் ஆகட்டும், நான் எம்சிஎக்ஸ் பற்றி நான் டச் பண்ணல. நான் கமாடிட்டி சைட்லேயே நான் வந்து டச் பண்ணல. மேபி மிக விரைவில் அதை பற்றி நான் வந்து டச் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரெடி. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஹோல்சேல் மார்க்கெட் ஆகட்டும் அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயும் ஆகட்டும், கோல்டு வந்து 24 கேரட்டில் தான் லைவ் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருப்பாங்க. இதை வந்து ப்ரைவேட்டாக வந்து நிறைய பேர் ட்ரேட் பண்ணிகிட்ருப்பாங்க. இதுக்கும் வந்து கவர்மெண்ட்டுக்கோ இல்லை இந்த எம்சிஎக்ஸ்க்கோ சம்மந்தம் கிடையாது, ரைட்? இது வந்து ரியலாக மார்க்கெட்டில் இருக்கிற சப்ளை டிமாண்ட், இதுதான் ஒரிஜினல் மார்க்கெட் நீங்கள் வச்சுங்களேன். ஸோ இது நம்ம சொல்லும் போதும் ஈஸியாக இருக்கும்.
இதை வந்து 22 கேரட்டில் வந்து லைவ் மார்க்கெட் வந்து சொல்ல முடியாது. அது வந்து பெரிய பெரிய நகை கடைக்காரங்க வந்து அவங்கவுங்க வசதிக்கு வந்து அவங்க வந்து 22 கேரட்டில் வந்து அவங்கவுங்க ஒரு ரேட் போடுவாங்க. அந்த ரேட்லேயும் வந்து நிறைய டிஸ்பியூட்ஸ்லாம் ஓடிட்டுருக்கு. ஒரு சில பேர் வந்து நான் வந்து 200 இல்லை 100 வந்து நீங்கள் பழைய நகையை போட்டால் நான் அதிகமாக கொடுக்குறேன், நீங்கள் நகை வாங்கும்போது நான் 100 கம்மியாக கொடுக்குறேன். அது எல்லாமே வந்து இந்த செய்கூலி சேதாரத்தில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ரியல் வேல்யூன்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம அது சொன்னால் மோர் ஆஃப் கன்ஃபியூஷன் ஆகுறதுனால தான் நம்ம 24 கேரட்டோட நம்ம நிப்பாட்டிக்கிறோம். சில்வரை பொறுத்த வரைக்கும் 1,28,000 வச்சுங்க, ஒரு 100 அப்படி போயிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் இப்போ வந்து 27,950 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ 28,000 நீங்கள் வச்சுங்க. 1,28,000 இதை வந்து பர் கேஜி ஆஃப் 999 குவாலிட்டி சில்வர். ஸோ மார்க்கெட்டை பற்றி ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டோம். எஃப்ஐஐ டேட்டாஸ் பெருசாக வரல. அண்ட் இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் கிளாரிட்டி இல்லாத தான் இருக்குது. நேற்று வந்து ஒரு 1%, 0.5% ஏறிச்சு. இன்றைக்கி வந்து 1.5% கீழே இறங்கியிருக்கு. 10.68 படுத்துருச்சு, நான் போத்திக்கல. சரியா? ஸோ வோலட்டாலிட்டி இல்லாத இருக்குது. ஸோ வோலட்டாலிட்டி இல்லைன்னு சொன்னாவே அதான் நான் சொன்னேன்னே, சின்ன குட்டி பார் பண்ணிச்சு, வால்யூமே இல்லை, இன்சைட் பார் நேற்று பாருக்கு. இட் மீன்ஸ் தட் வோலட்டாலிட்டி பஞ்சர் ஆகிருக்கு. ஸோ அடுத்தது வோலட்டாலிட்டி வரணும். வோலட்டாலிட்டி இல்லாத மார்க்கெட் ரொம்ப நாள் போகாது. ஸோ வோலட்டாலிட்டி வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு தந்தாப்பில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். சரி, இன்றைக்கி வந்து க்ளோஸ் டு அபவுட் 11 ஸ்டாக்ஸை பற்றி நான் பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துறேன். நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஐ எம் அ ஹார்ட் கோர் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நான் சார்ட்டை காட்டல, நான் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் சொல்கிறேன். ப்ராபபிள் டார்கெட் என்ன இருக்குன்றதை நான் சொல்கிறேன். சிலதை வந்து நம்பர்ஸில் சொல்கிறேன், சிலது பர்சன்டேஜில் நான் சொல்கிறேன். பர்சன்டேஜ் சொல்லும் போது நீங்கள் அந்த பர்சன்டேஜ் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி அந்த நம்பர்ஸ் நீங்கள் அரைவ் பண்ணீங்க. மறுபடியும் நீங்கள் வந்து உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். இன்றைக்கி நான் டைம் ஃபேக்டர் பற்றி நான் சொல்ல, டார்கெட் பற்றி நம்ம பார்த்துக்கலாம். ஸ்டாப் லாஸ் நான் சொல்ல, ஸ்டாப் லாஸ் உங்கள் வீக்கத்துக்கு தந்தாப்பில் நீங்கள் போட்டுங்க. டெக்னிக்கலாக சொல்லணும்னு சொன்னால் ப்ரீவியஸ் ஸ்விங் லோ அதுதான் வந்து ஸ்டாப் லாஸாக இருக்கும். அது ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொன்னால் ப்ரீவியஸ் கேண்டில் லோ வந்து நீங்கள் போட்டுக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அதானி போர்ட்டு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1,379. இதுக்கான இலக்கு வந்து க்ளோஸ் டு அபவுட் 20% அப்சைடு இருக்குது. 1,600 பக்கமாக அப்சைடில் இருக்குது. சரி, பாயிண்ட் 1. செகண்ட், குமின்ஸ் இண்டஸ்ட்ரி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 4,200, 5,000 வரைக்கும் போகும். 20% அகெயின். சரியா? அண்ட் இது எல்லாமே வந்து அடுத்த ஒரு 1.5-2 மாதத்தில் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இது எல்லாமே வந்து டே சார்ட்டில் பிரேக் அவுட் ஆகிருக்கு, இல்லாட்டினா வீக்லியில் ஆகிருக்கும், இல்லை மந்த்லியில் ஆகிருக்கும். ஸோ எல்லா சார்ட்டையும் நீங்கள் பார்த்துங்க. அடுத்தது வந்து காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், காட்ரேஜ் சிபின்னு வரும். சரி, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 742. இதுக்கான இலக்கு வந்து 920. ஸோ க்ளோஸ் ஓவர் 20% அகெயின் இருக்குது. ஏஷியன் பெயிண்ட்ஸை வந்து நல்லா சரிஞ்சு வந்துச்சு. இப்போ வந்து ஒரு புல் பேக் வந்திருக்கு. ஸோ புல் பேக் வரும்போது எப்பயுமே வந்து நியூஸ் வந்து பாசிட்டிவ் நியூஸ் வரும். இன்றைக்கி வந்து நியூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இந்தோரில் ஐ திங்க் ஸோ க்ளோஸ் அபவுட் 2,000 crores வந்து தே ஆர் இன்வெஸ்டிங் ஃப்ரெஷ் கேபிட்டல் ஃபார் எ பிக் ஃபேக்ட்ரி. ஸோ அங்கே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் லைன்ஸ் பண்ணுறாங்க. ஞாபகம் வச்சுங்க, ஏஷியன் பெயிண்ட்ஸ் மார்க்கெட் லீடர் இருந்தால் எல்லோரும் சுரண்டுவாங்க. ஸோ புதுசாக நிறையா வந்து கம்பெனிஸ் வந்திருக்கு. எல்லாம் பெத்த கைங்க. ஜேஎஸ்டபிள்யூ ஆகட்டும், இல்லை ஆதித்யா பிர்லா குரூப் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்திருக்கிறாங்க. ஸோ டெஃபினட்டாக அந்த பாதிப்பு ஏஷியன் பெயிண்ட்ஸில் இருக்கும். சார்ட் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு புல் பேக் ரேலியா, இது ரிவர்சல் ரேலியான்றது நீங்கள் செக் பண்ணிங்க. பட் டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு பை பாயிண்ட் வந்திருக்கு. அடுத்தது வந்து டெக்ஸான் 18,002. இதுக்கான இமீடியட் டார்கெட் ஒரு அடுத்த ஒரு 2-3 நாளில் மேபி வரலாம். அது வந்து 18,800 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ப்ராபப்ளி ஜான்வரி பிப்ரவரிக்குள்ளே இது வந்து 21,000 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக எக்ஸைட் இண்டஸ்ட்ரி சூப்பராக இருக்குது. நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்குது. ரைட், உங்களுக்கு தெரியும் பேட்ரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது. எக்ஸைட் இண்டஸ்ட்ரி ஆல்ரெடி வந்து நம்ம ஹுண்டாய் கம்பெனி கூட வந்து அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அது சொன்னோடனே சர்ன்னு மேலே ஏறிச்சு. அதுக்கப்புறமா இப்போ வந்து கரெக்ஷன்ஸ் வந்திருக்கு. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 426. இலக்கு அடுத்த ஒரு 8-10 மாதத்தில் வந்து 760 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து ப்ளூ ஸ்டார். நான் மார்க்கெட் ப்ரைஸும் சொல்ல, டார்கெட்டும் சொல்ல. ப்ளூ ஸ்டார் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு.
போய் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஹோம்ஒர்க் நீங்கள் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தபடியாக ஹிண்டல்கோ 742 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் இதுக்கான இலக்கம் வந்து 900. அண்ட் நல்லா வால்யூம் பிரேக் அவுட் கொடுத்துச்சு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. அண்ட் நல்லா இருக்குது. சரியா, மெட்டல் செக்டார்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இதுக்கு அடுத்தது நம்ம ஒரு ப்ராடக்ட் சிஜி பவர்ஸ். சிஜி பவர்ஸ் வந்து நான் வந்து 50 ரூபாயில் வந்து ஐடென்டிஃபை பண்ணது. ஆல் ஆஃப் எ சடன் 940 950 வரைக்கும் டச் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிவர்சல் வந்திருக்கு. இப்போ அப்சைட் போகிறதுக்கான ரெடி ஆகிட்டுருக்கு. இமீடியட் டார்கெட்னு சொல்கிறது அடுத்த 6 மந்த்ஸ்க்குள்ளே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 740 அண்ட் அப்சைடு வந்து க்ளோஸ் டு அபவுட் 1100 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 1100 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, சிஜி பவர்ஸ் வந்து சிப் மேனுஃபேக்சரிங்கில் வரப்போகிறதாக ஒரு பேச்சு அடிப்படுது. ரைட். ஸோ மூமெண்ட் அது வந்து சிப் இண்டஸ்ட்ரி அந்த நியூஸ் வெளியில் வந்துச்சுன்னு சொன்னால் டெஃபினட்டாக அப்சைட் அடிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக அசோக் லைலண்ட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். அசோக் லைலண்ட் பியூட்டிஃபுல் வால்யூம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. மந்த்லி சார்ட் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. லைக் எல்லா ஆட்டோ செக்டார் மாதிரி எல்லா ஆட்டோ செக்டருமே சூப்பர் டூப்பராக இருக்குது. ஹீரோ ஆகட்டும், மாருதி ஆகட்டும், பஜாஜ் ஆகட்டும். பஜாஜெலாம் வந்து சூப்பர்பாக இருக்குது. நீங்கள் வந்து மந்த்லி சார்ட்டு போட்டு பார்க்கும்போதும் பியூட்டிஃபுல் அப்சைட் டார்கெட்ஸ் கொடுத்துருக்கு. எனிவே அசோக் லைலண்ட் வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 135, அப்சைடு வந்து க்ளோஸ் டு அபவுட் 150 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். ஒரு 8-10 மாதத்துக்கு முன்னாடி வந்து வேதாந்தா பற்றி நான் வந்து ஒரு நியூஸ் சொல்லியிருந்தேன். ரைட். சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 280 ருபீஸ் இருக்கும் போதும் அடுத்த 3.5 வருஷத்தில் வந்து 1500 ரூபா டச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இஷ்டம் இருக்கிறவங்க வாங்குங்க. அண்ட் சிமிலர் பேட்டர்ன் இதுக்கு முன்னாடி என்னென்ன இருந்துச்சுன்றது நாங்கள் சொல்லியிருந்தோம். வேதாந்தா பற்றி ஃபுல் வீடியோ வேணால் என்னோட இதில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். யூடியூப்குள்ளே வந்து உத்தம் குமார் வேதாந்தான்னு சொல்லி நீங்கள் போடுங்க. வேதாந்தாக்குன்னே நான் வந்து தனி வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேன் லாங் டேர்ம் டார்கெட்டோட. 280 இருக்கும் போதும் ஒரு 8-10 மாதம் அதான் வந்து பாட்டம், ரீசன்ட் பாட்டம் 1500 நான் சொன்னேன். அங்கேருந்து ஆல்மோஸ்ட் 500 வரைக்கும் டபுள் ஆகிடுச்சு. இப்போ ஒரு புல் பேக் வந்திருக்கு, மறுபடியும் மேலே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ரைட். இது ஒரு சைடு இருக்கட்டும். வேதாந்தாவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நான் வந்து அந்த 280 இருக்கும்போது சொன்னப்போ எல்லாரும் சிரித்தாங்க. அண்ட் நான் வந்து சொன்ன சார்ட் சொல்லுதுப்பா, நான் அதை வச்சு தான் நான் சொல்கிறேன்றது. டபுள் ஆனோன்னே நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாங்க இதுக்கு என்ன நியூஸ் இருக்குன்றது. நியூஸ் எல்லாம் ஒரு சைடு வைங்க, ப்ராக்டிக்கலாக யோசனை பண்ணி பாருங்களேன். இந்தியாவில் வந்து லார்ஜஸ்ட் சில்வர் மேனுஃபேக்சரர்ஸ் யார்? வேதாந்தா. சில்வர் இப்படி பிச்சிட்டு மேலே போகும்போது யார் சம்பாதிப்பாங்க? வேதாந்தா. இது ஒரு சைடு. இன்னொன்று வந்து முந்தா நேத்தோ வந்து ஒரு நியூஸு, இது வந்து பழைய நியூஸ் ஆகிடுச்சு. இன்ஃபேக்ட் ஃப்ரைடே அன்னைக்கு வந்ததை சாட்டர்டே காட்டுறது எனக்கு ஞாபகம் இல்லை. ஜேபி அசோசியேட்ஸ் நம்ம வந்து யார் அடித்து பிடுங்குவாங்க, நம்ம வந்து அதானி என்டர்பிரைசஸ் எடுத்துருவாங்கன்ற நம்பிக்கையில் இருந்தோம். எடுத்தது வேதாந்தா. ரைட். அதானியை அடித்து, அதாவது அந்த பிட்டிங் ப்ராசஸில் வந்து அதானியை அடித்து வேதாந்தா எடுத்துருச்சு. ஸோ ஜேபி அசோசியேட்ஸ் அது வந்து ஒரு அடி வாங்கின கம்பெனி, அதை பற்றியே நம்ம பேசல. டெய்லி வந்து லோவர் சர்க்கியூட் அடிச்சிட்ருக்கு, அது விட்டுருங்க. பட் ஜேபி அசோசியேட்ஸ் வந்து 24% வந்து ஜேபி பவரில் வந்து ஷேர்ஸ் வச்சுருக்கிறாங்க. அது வந்து அசட். ரைட். ஸோ ஜேபி பவர் வந்து மேலே தூக்கிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் ஜேபி அசோசியேட்ஸ் வாங்குறது அந்த 24% கோசம் தான். ஸோ இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் வேதாந்தா. நேத்தோ இன்றைக்கோ வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க they are going to invest huge money on மெட்டல்ஸ். என்னென்ன மெட்டல்ஸ் தேவையோ அந்த மெட்டல்ஸ் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். மைனிங் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். எதுக்கு? எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கான அத்தனை மெட்டல்ஸும் நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோன்றது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் விட்ருக்காங்க. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வந்து போகிறோம் மார்க்கெட்டை வந்து அது 1500 வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. நாங்கள் நியூஸை பார்த்து சார்ட்டை சொல்கிறதில்ல, சார்ட்டை பார்த்து இந்த இடத்துல ஒரு நல்ல நியூஸ் வரப்போகுது, ப்ராபப்ளி நியூஸ் வரத்துக்கு டைம் பிடிக்கலாம். நினச்சி பாருங்கள், 8 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டம் ஃபார்மேஷன் பார்த்து நம்ம வந்து சில டார்கெட்ஸ் நம்ம கொடுத்தோம். அதுக்கான செய்திகள் இப்போ வருது. எனிவே சிஜி பவரும் அது மாதிரி தான் இருக்குன்றதை நான் எதிர்பார்க்குறேன். இதே மாதிரி பாலிமார்ட் டெக் ஒரு எஸ்எம்இ ஐபிஓ நம்ம சென்னை பேஸ்டு, அதை பற்றி நிறைய செய்திகள் இருக்குது, நிறைய பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது. ப்ரீ ஐபிஓஸ் ஸ்டாக்ஸ் வந்து வித்துட்டு இருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் எங்கள் கால் சென்டர் நம்பர் கால் பண்ணுங்கள் 9444468888க்கு. இட்ஸ் வர்த் இன்வெஸ்டிங். இன்ஃபேக்ட் மார்க்கெட்டில் வந்து ஆல்மோஸ்ட் 300-350 ப்ரீ ஐபிஓ ஸ்டாக்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து எது கரெக்டு, எது நல்லா இருக்குது அதை பார்த்து தான் நம்ம வந்து சஜஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
அது என்எஸ்சி ஆகட்டும், என்எஸ்டிஎல் ஆகட்டும், இப்போ கரண்ட்டாக வந்து இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் என்எஸ்டிஎல் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்து மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அரௌண்ட் 1200 1400 ரேஞ்சில் வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் ஐபிஓ வந்தது வந்து 750 பக்கமாக வந்துச்சு. பட் ப்ரைஸ் வந்து மீண்டும் மேலே வந்துருச்சு. ஸோ நிறைய பேர்த்திட்ட நான் சொல்லிட்டு இருந்தது அதான், நீங்கள் ஐபிஓவில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது கிடைக்குமான்றது தெரியாது. பட் இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்ஸ் வந்து இட்ஸ் வர்த் ஹோல்டிங். நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, நம்ம அதை பற்றியெல்லாம் நம்ம வந்து ப்ரமோஷன்ஸ் பண்ணல. ஏன்னு சொன்னால் அது வந்து லாங் ரனில் வந்து என்ன ஆகுன்றது தெரியாது. பட் இது மாதிரி ஸ்டாக்ஸில் ஈவன் கொஞ்சம் கீழே இறங்கினாலும் வெரி குவிக் டு கம் அவுட்டாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து சில பேர் வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, ப்ரீ ஐபிஓவில் வந்து ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது கம்மியாக இருக்குன்றது. மார்க்கெட்டில் வந்து தெர் இஸ் நோ ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ். ப்ரீ ஐபிஓ பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ். யாராச்சும் ஒருத்தர் வந்து ஹோல்டிங் வச்சுருப்பாங்க, ஹியூஜ் குவான்டிட்டி ஹோல்டிங் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து ஆஃப்லோட் பண்ணணும்னு சொன்னப்போ அவங்க வந்து என்ன டேர்ம்ஸ் சொல்கிறாங்களோ அந்த டேர்ம்ஸ் தான் வந்து நம்ம இங்கே பேசுகிறோம். மேபி அதில் வந்து 1 or 2% வந்து நம்ம மார்ஜின் வச்சு நம்ம கொடுக்குறோம். பட் இவங்க வந்து நான் 100 தான் மினிமம் கொடுப்பேன், இல்லை 500 தான் மினிமம் கொடுப்பேன், இல்லை 1000 தான் மினிமம் கொடுப்பேன்னு சொன்னால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த இண்டிவிஜுவல்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றி தான் நம்ம இது பண்ணுறோம். இவங்க வந்து 500 தான் மினிமம் குவான்டிட்டி நான் கொடுக்குறேன்னு சொன்னால் இன்னொருத்தர் வந்து 50 கொடுக்கலாம். பட் இது வந்து மோர் ரிலையபிள் சோர்ஸாக இருக்கும். ஸோ நாங்கள் கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் ரிலையபிள் சோர்ஸில் எந்த சோர்ஸில் வந்து அவங்க விற்கிறாங்களோ அந்த சோர்ஸில் நம்ம வந்து டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். வித்தின் நெக்ஸ்ட் 3-4 டேஸில் வந்து அவங்களோட டிபி அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த ஷேர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். எனிவே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எங்கள் கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். யூ ஷுட் பி ஹேவிங் மோர் இன்ஃபர்மேஷன். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.